இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் டிவைட் சைனுக்கும் மேலே உள்ள நம்பரை நியூமரேட்டர்னும் கீழே உள்ளதை டினாமினேட்டர்னும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கும், ஹேவிங் சேம் டினாமினேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எல்லாத்துலேயுமே 5 தான். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, இதெல்லாம் லைக் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு அன்லைக் ஃப்ராக்ஷன், ஹேவிங் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது அன்லைக் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த நியூமரேட்டர். அதாவது நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 11/15 நியூமரேட்டர் 11, இதை விட பிக்கர் நம்பர் 15 இருக்குது டினாமினேட்டரில், அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த டினாமினேட்டர். அதாவது கீழே உள்ள நம்பரை விட மேலே உள்ள நம்பர் பெருசாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ஒரு ஹோல் நம்பரும் ப்ளஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நான் இங்கே ஃப்ராக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும், அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். கீழே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இல்லை 5ன்றது ஹோல் நம்பர், 2/3ன்றது ஃப்ராக்ஷனாக. என்ன ஃப்ராக்ஷன்? மேலே உள்ள நம்பரை விட கீழே உள்ள நம்பர் பிக்கராக இருக்குது, டினாமினேட்டர் கிரேட்டராக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் பார்ட் ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் 1 as its நியூமரேட்டர். அதாவது மேலே உள்ள நியூமரேட்டர் எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னா அது யூனிட் ஃப்ராக்ஷன். லாஸ்ட் ஒன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 2s are 2. மேலே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் கீழேயும் பண்ணணும். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3ஆல் அது மாதிரி மல்டிபிள் பண்ணுறேன். 1 3s are 3, 2 3s are 6. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்.